வாசுகியின் நோய் தீர்த்த வடிவேலன் அந்தர வெளியில் சுழன்று கொண்டிருக்கும் அண்டத்தை ஆதார சக்தியும் அச்சக்தியால் தாங்கப்படும் பெரிய ஆமையும் அதன் முதுகின் மீது அமைந்த 8 நாகங்களும் 8 யானைகளும் தாங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன. மேலே சொன்ன 8 நாகங்களை அஷ்டமா நாகங்கள் என்பர். இந்த 8 நாகங்களில் வலிமை பொருந்தியதும் தலை சிறந்ததுமாக விளங்குபவன் வாசுகி என்ற பாம்பரசன். அவன் 1000 தலைகளை உடையவன். ஒரு சமயம் சாகாவரத்தை தரும் அமுதத்தை பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற இந்த பாம்பை கயிறாகவும் கொண்டு 1000 ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர். இறுதியில் சிவன் அருளால் அமுதமும் பெற்றனர். பார்க்கடலில் அமுதத்தை பெற அசுரர்களும் தேவர்களும் மந்தார மலையில் வாசு என்ற இந்த பாம்பை கட்டி ஓயாது இழுத்ததால் அதன் உடலெங்கும் புண்ணாயிற்று. அமுதத்தை உண்டும் அதற்கு அந்த புண்களால் உண்டான வருத்தம் தீரவில்லை. துன்பத்தால் துவண்டு வருந்திய வாசுகி திருத்தணியை மலையை அடைந்து தவம் செய்தான். முருகப்பெருமான் அவனுக்கு காட்சி அளித்தார். அப்பாம்பரசன் முருகப்பெருமானை பன்முறை வணங்கி, ஐயனே, தேவர்களும் அசுரர்களும் என்னை அழுத்தமாக பற்றி முன்னும் பின்னும் இழுத்ததாலும் அம்மலையில் சிக்குண்டு முன் பின்னாக கடையும் போது ஏற்பட்ட உராய்வுகளாலும் என் உடலில் அளவற்ற காயங்கள் உண்டாகியுள்ளன. அமுதம் மருந்தியும் அது தீரவில்லை. அது ஒரு பக்கம் இருக்க, நான் கக்கிய விஷம் சிவபெருமானின் கழுத்தில் நீங்காத கரையாக படிந்துள்ளது. நான் அத்தகைய அபசாரம் செய்ததை சிவபெருமான் பொருட்படுத்தவில்லை என்றாலும் என் மனதிற்கு அது மிகுந்த துன்பத்தை அளிக்கின்றது. அவை தீர அருள் புரிய வேண்டும் என பன்முறை பணிந்து கூறினான். மகா வைத்தியநாதனாகிய முருகன் அவனை அருகில் அழைத்து அவன் உடலை தடவி கொடுத்தார். அந்த அளவிலேயே அவன் உடலில் இருந்த புண்கள் யாவும் சுவடின்றி மறைந்தன. பெருமான், வாசுகியே, தேவர்களின் நலம் பொருட்டு உனது உடல் புண்ணாகி தியாகத்தால் வருந்தினாய். தியாகத்தின் பரிசாக உனக்கு அளவற்ற வலிமையை தந்தோம். மேலும் சிவபெருமானுக்கு நஞ்சளித்தது பற்றி கவலைப்படாதே. அந்த கரை அவர் ஒருவரே என்றும் அழியாது நிலைத்திருக்கும் பரம்பொருள் என்பதை உலகிற்கு அறிவித்து நிற்கின்றது. அவர் திரிபுர சம்ஹாரம் செய்யும் பொழுது மேருமலையை வில்லாக ஏற்பார். அதன் நானாக விளங்கி நீ மேலும் மேன்மை பெறுவாய் என்று கூறி பல வரங்களையும் தந்து அருள்பாலித்தார். அன்று முதல் முருகப்பெருமான் நாகத்தின் நோய் தவிர்த்த நாதன் என்று தமிழிலும் நாகவாதன நிவாரணமூர்த்தி என வடமொழியிலும் அழைக்கப்படுகிறார். இதனை ஸ்கந்தலகிரி, தணிகை புராணத்தில் உள்ள நாகம் அருட்பெருப்படலம் ஆகியவை விளக்கமாக கூறுகின்றன.